அந்த மாப்பிள்ளைய பத்தி எனக்கு ஃபுல் டீடைல் தெரிஞ்சாகணும். நீ ஏப்பா இன்னும் இங்க நிக்கிற? கிளம்பு, அண்ணன்கிட்ட நான் பேசிக்கிறேன். இவன் எதுக்கு இவ போ சொல்றா? வனஜா, இப்ப என்ன சொன்ன? அண்ணன்னு சொன்ன தப்பா? என்ன வடிவு? என்ன இருந்தாலும் நீ எனக்கு அண்ணன் தானே. இப்ப கூட பாரு, வீட்ல ஒரு கார் கூட இல்ல. ஆட்டோ எடுத்துக்கிட்டு உனக்காக தான் நான் பொண்ணு பார்க்கணும்னு ஊர் ஊரா சுத்திட்டு வரேன். நீ என்னடான்னா எங்கேயோ போற மாதிரியாத்த என் மேல வந்து ஏறாத்தாங்கிற மாதிரி யார் யார் கல்யாணத்துக்கோ ரோட்ல நின்னு விசாரணை பண்ணிட்டு இருக்க. உனக்குன்னு ஒரு தகுதி இருக்குல்ல வடிவு. நீ முதல்ல வா, வெயில நின்னா கருத்து போயிட மாட்டியா? வா, அப்புறம் மாப்பிள்ள கருப்பா இருக்காரு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா நான் என்ன பண்றது? எனக்கு உன் கல்யாணம் தானே முக்கியம். நீ யார் யாருக்காகவோ பேசுற? ஹலோ மேடம், உங்களை பார்க்கிறதுக்கு ஃபாரின் கண்ட்ரில இருந்து மிஸ்டர் சூர்யா வந்திருக்காரு. ஓகே, உள்ள அனுப்பு. ஓகே மேடம். வணக்கம் மேடம். வணக்கம். வெல்கம் சூர்யா, உட்காருங்க. டேக் யூர் சீட் சார். மேடம், கனடா கம்பெனிக்கு நீங்கள் அனுப்பி வச்சிருந்த சாம்பிள் ஓகே ஆயிடுச்சு மேடம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் சூர்யா. கையோட ஆர்டரை ஃபைனல் பண்ணிட்டு போகிறதுக்கு தான் இவங்க கனடாலேருந்து வந்திருக்காங்க மேடம். அதுக்கு என்ன, அக்ரிமெண்ட் பேப்பர் எடுங்க, படிச்சு பார்த்துட்டு சைன் பண்ணிடலாம். ஷியோர் மேடம். கிவ் மீ ஃபைல். இந்தாங்க மேடம். என்ன சூர்யா இது? இவ்ளோ பெரிய ஆர்டரை 1 வீக்ல முடிச்சு கொடுக்கணுமா? அது முடியாது சூர்யா, 15 டேஸ் ஆகும். மேடம், நல்ல சான்ஸ் மேடம். இதை மட்டும் நீங்கள் முடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதை விட பல்க் ஆர்டர் கிடைக்கும் மேடம். எல்லாம் ஓகே, ஆனா 15 டேஸ் வேலையை 1 வீக்ல எப்படி ஃபினிஷ் பண்ண முடியும்? மேடம், இதே சாம்பிள் ஆர்டரை ஆதித்யா கம்பெனியும் ஓகே பண்ணியிருக்காங்க மேடம். நான் அவங்க கிட்ட கூட்டிட்டு போகாம உங்ககிட்ட கூட்டிட்டு வந்திருக்கேன் மேடம். ஓகே சொல்லுங்க மேடம். 1 வீக்ல கண்டிப்பா இந்த வேலையை செஞ்சு முடிக்க முடியாது. ஆனா இந்த ஆர்டரை வச்சு அந்த அகிலாண்டேஸ்வரி ஏதாவது பண்ணலாம். என்ன மேடம் யோசிக்கிறீங்க? ஓகே சொல்லுங்க மேடம். இந்த ஆர்டர் இவங்க சொல்ற கண்டிஷன்ல முடிக்கணும்னா அது கண்டிப்பா அகிலாண்டேஸ்வரியோட கம்பெனினால தான் முடியும். அகிலாண்டேஸ்வரி மேடம் நினைச்சா எதையும் முடிப்பாங்க. நீங்க அவங்க கிட்ட ட்ரை பண்றது பெட்டர். உங்களுக்கு வந்த வாய்ப்பை உங்களுக்கு போட்டியா இருக்கிற கம்பெனிக்கு கொடுக்க சொல்றீங்களா மேடம்? சாம்பிள் ஓகே இருக்கிறது எங்க 2 பேருக்கும் தான். என்னால முடிச்சு கொடுக்க முடியாதுங்கிற போது வேற என்ன பண்ண முடியும்? ஃபைனலா ஒரு தடவை யோசிச்சு சொல்லுங்க மேடம். யோசிக்க ஒண்ணுமே இல்ல. அகிலாண்டேஸ்வரி மேடம் கிட்டயே பேசி ஓகே பண்ணுங்க. ஆனா ஒண்ணு, என்கிட்ட வந்து நான் மாட்டேன்னு சொன்னது மட்டும் அவங்க கிட்ட சொல்லிடாதீங்க. அப்புறம் உங்க ஆர்டர் ஓகே பண்ண மாட்டாங்க. ஓகே மேடம். அப்ப நாங்க கிளம்புறோம் மேடம். ப்ளீஸ் கம். தேங்க்யூ மேடம். இந்த ஆர்டர் நான் முடிச்சு தரேன்னு கண்டிப்பா அகிலாண்டேஸ்வரி வாங்குவா. ஆனா முடிக்க முடியாம மாட்டிக்கிட்டு முழிப்பா.
கரெக்டு தான் நந்தினி, நீ சொல்றது ஒரு வகையில சரிதான். ஆனா நீ இவ்வளவு கூலா இருக்கன்னா அகிலாவுக்கு ஏதோ பெருசா ஆபத்து வரப்போகுதுன்னு அர்த்தம். என்ன, நான் சொல்றது கரெக்டா? ம் ரொம்ப கரெக்ட் ஆண்டி. அது என்ன ஆபத்துன்னு எனக்கும் சொல்லிட்டீன்னா நானும் உன்ன மாதிரி கூலா சந்தோஷமா இருப்பேன்ல. வெளிநாட்டு கம்பெனியோட மிகப்பெரிய கவர்மெண்ட் ஆர்டர் என்கிட்ட வந்துச்சு. அது என்னால முடியாதுன்னு அந்த அகிலாண்டேஸ்வரி கிட்ட தள்ளி விட்டுருக்கேன். என்ன நந்தினி நீ என்னமோ அகிலாவுக்கு பெருசா கெடுதல் பண்ண போறேன்னு நினைச்சு நான் சந்தோஷப்பட்டா வெளிநாட்டு ஆர்டரை அவளுக்கு தூக்கி கொடுத்துருக்க. இது நல்லது இல்லையா? ஆண்டி, நீங்க மேலோட்டமா பார்த்தா நான் அகிலாண்டேஸ்வரிக்கு நல்லது பண்ணிருக்கிற மாதிரி தான் தோணும். ஆனா எனக்கு வந்த ஆர்டரை நான் அகிலாண்டேஸ்வரிக்கு தள்ளி விட்டது மூலமா அகிலாவோட வெளிநாட்டு பிசினஸ்க்கு நான் மூடு விழா நடத்த வள விரிச்சிருக்கேன் ஆண்டி. நந்தினி, நீ என்னதான் சொல்ற நந்தினி? ஃபாரின் கம்பெனி போடுற கண்டிஷன்ல நிச்சயமா அந்த ஆர்டர் முடிக்கவே முடியாது. ஆனா அந்த ஆர்டர் முடிச்சு கொடுத்தா பல்க் ஆர்டர் கிடைக்கும், கோடி கோடியா வருமானம் பார்க்கலாங்கிற ஆசையில அந்த அகிலாண்டேஸ்வரி ஆர்டரை ஒத்துப்பா. ஆனா அதுக்கப்புறம் ஆர்டர் முடிச்சு கொடுக்க முடியாம முழிப்பா. அதனால அவளுடைய பேர் புகழெல்லாம் டேமேஜ் ஆகும். அது மட்டும் இல்ல, இந்த ஃபாரின் கம்பெனி ஆர்டர் சொதப்பிட்டா அப்புறம் எந்த வெளிநாட்டு கம்பெனிக்கும் கான்ட்ராக்ட் போட முடியாம அவங்க ரெட் கார்டு போட்டு கோர்ட்டு கேஸ்னு இழுத்து அகிலாண்டேஸ்வரிய உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. சூப்பர் ஐடியா. சூப்பர் தான் நந்தினி, நீ சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு. ஆனாலும் அகிலா ஒன்னும் இந்த பிசினஸ்க்கு எல்லாம் புதுசு இல்லையே. இந்த ஆர்டர் செய்ய முடியாதுன்னு நீயே கணிச்சிருக்கும் போது அகிலா கணிச்சிருக்க மாட்டாளா? அப்படி இருக்கும்போது அவ எப்படி ஆர்டர் எடுப்பா? நீங்க கேக்குறது கரெக்ட் தான் ஆண்டி. எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துல முட்டாள்தனம் பண்ணுவாங்க. அகிலாண்டேஸ்வரியோட விஷயத்திலே அது நடக்கலாம். நடக்கலன்னா என்ன நந்தினி, நான் நடத்தி காட்டுறேன். என்ன ஆண்டி சொல்றீங்க? பொதுவா இந்த மாதிரி புதுசா ஏதாவது ஆர்டர் எடுக்கிற பிசினஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா அகிலா வீட்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவா. எல்லாரோட ஒப்பீனியனையும் கேட்பா. என்கிட்டலாம் அவ ஒப்பீனியன் கேட்க மாட்டா. அவ கேட்கலனா என்ன, நானா உள்ள பூந்து ஏதாவது செஞ்சு இந்த ஆர்டர் எடுக்கிற மாதிரி பண்ணிடுறேன். சூப்பர் ஆண்டி. நந்தினி, இப்ப எனக்கும் சில்லுன்னு சாப்பிடணும் போல இருக்கு. எனக்கு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கூட. வாங்க போலாம். கம் சார். குட் மார்னிங் மேடம். வாங்க. குட் மார்னிங். ஹி இஸ் மிஸ்டர் ஜான் மேடம். ஓ Hello. ஹலோ. ப்ளீஸ் டேக் யூர் சீட். தேங்க்யூ மேடம். பொதுவா இந்த மாதிரி சந்திப்புகளை நான் வீட்ல வச்சுக்கிறது இல்ல. அர்ஜென்ட்டா நீங்க மீட் பண்ணணும்னு கால் பண்ணதுனால வீட்டுக்கு வர சொன்னேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? கனடாவுக்கு நீங்கள் அனுப்பியிருந்த சாம்பிள் ஓகே இருக்கு மேடம். ஓ அந்த ஆர்டர் விஷயமா தான் இவர் உங்களை பார்க்க வந்திருக்காரு. ஓகே. இதாங்க மேடம். எல்லாம் ஓகே. ஆனா டெலிவரி டேட் ரொம்ப குறைச்சலா இருக்கே. 1 வீக்ல எவ்வளவு பெரிய ஆர்டரை முடிக்க முடியாது. நீங்கள் நினச்சா கண்டிப்பாக முடியும் மேடம். உங்களை நம்பி தான் வந்திருக்கோம். எப்படியாவது முடிச்சு கொடுத்துருங்க மேடம். என்ன நம்பி வந்திருக்கீங்கன்னா அந்த நம்பிக்கையை நான் காப்பாத்தணும். அது முக்கியம் இல்லையா? ஒரு வாரத்துல இந்த ஆர்டரை முடிக்க முடியாது. டேட்டை நீங்க கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா முடிச்சு கொடுத்துடலாம். டேட் எக்ஸ்டெண்ட் பண்ண வாய்ப்பு இல்லை மேடம். எப்படியாவது மனசு வச்சு இதை முடிச்சு கொடுத்துருங்க மேடம்.
ஓகே, எனக்கு ஈவினிங் வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் யோசிச்சு உங்களுக்கு ஒரு முடிவு சொல்றேன். ஓகே மேடம், ஒரு நல்ல முடிவாக சொல்லுங்கள் மேடம். ம், வாங்க. அப்போ நாங்கள் கிளம்புறோம் மேடம். ம், வாங்க. தேங்க்யூ மேடம். யூ வெல். அகிலா எதை பத்தி இவ்வளவு தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருக்கா? என்ன அகிலா, ஏதாவது பிரச்சனையா? ஆதி ஹாங்காங்ல இருந்து ஃபோன் பண்ணானா? ஹாங்காங் பிரச்சனைய ஆதி பாத்துக்குவாங்க. அத பத்தியெல்லாம் எனக்கு எந்த குழப்பமும் இல்ல. வேற என்ன குழப்பம் உனக்கு? நீ இப்படி தனியா யோசிக்கிறத விட உன்னோட குழப்பம் என்னன்னு என்கிட்ட சொன்னா நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு தீர்த்து வைக்க ட்ரை பண்றேன். ஒரு ஃபாரின் ஆர்கனைசேஷன் மூலமா ஒரு பெரிய ஆர்டர் வந்திருக்கு. பேச ஆரம்பிச்சிட்டா. 1 வீக்குள்ள 70,000 பீஸ் ரெடி பண்ணி கொடுக்க முடியும்னு எனக்கு தோணல அகிலா. எனக்கு என்னமோ இந்த ஆர்டர் வேண்டான்னு சொல்றதுதான் சரின்னு படுது. ஆமாம்மா, அப்பா சொல்கிறது தான் எனக்கும் சரின்னு படுது. நம்மக்கிட்ட இருக்கிற மேன் பவர் வச்சு 1 வீக்கில் 70,000 பீசஸ் ரெடி பண்ணுறதுங்கிறது நிச்சயமாக முடியாதுமா. ரிஸ்க் எடுத்து பார்க்கலான்னு நினைச்சா கூட சொன்னபடி ஆர்டரை முடிச்சு கொடுக்கலனா நம்ம கம்பெனியோட குட்வில் தான் டேமேஜ் ஆகும். அதுவும் இல்லாம சொன்ன டைமுக்கு முடிச்சு கொடுக்கலனா மற்ற ஃபாரின் ஆர்டர்ஸ் எதையுமே சைன் பண்ண முடியாதுன்னு சொல்றீங்களே ஆண்டி. அதனால எனக்கும் இந்த ஆர்டர் ஒத்துக்க வேண்டாம் தான் தோணுது. இவ ஒருத்தி. மித்ரா ஆண்டி, ஒரு பிசினஸ் உமனா நீ என்ன நினைக்கிற? ஒரு 10 டேஸ் கொடுத்தா முடிச்சு கொடுத்துடலாம் ஆண்டி. ஆனா 7 டேஸ்ங்கிறது நாட் பாசிபிள் ஆண்டி. நான் வேணான்னு சொன்னா கண்டிப்பா அகிலா வேணும்னு சொல்லுவா. நந்தினி கிட்ட வேற எதையாவது செஞ்சு ஆர்டர் எடுக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். விடக்கூடாது. அக்கா, அதான் எல்லாரும் சொல்றாங்கல்லக்கா, இவ்ளோ ரிஸ்க் எடுத்து இந்த ஆர்டர் எதுக்கா அக்கா எடுக்கணும்? வேணாம்னு சொல்லிடுங்கக்கா. அப்புறம் செய்ய முடியாம போச்சுன்னா நம்ம பேர் தானக்கா கெட்டு போயிடும். இந்த ஆர்டர் விஷயத்துல சமையல்காரியை கோர்த்து விட்டு வேடிக்கை பார்க்கலாமா? நல்லா இருக்கும். அக்கா, வீட்டில் இருக்கிற நாங்க எல்லாரும் எங்க அபிப்பிராயத்தை சொல்லிட்டோம். இருந்தாலும் கம்பெனிலே இருக்கிற குட்வில் அம்பாசிடர் கூப்பிட்டு இத பத்தி அவங்க கருத்து என்னன்னு ஒரு தடவை கேட்டுடலாம்லக்கா? வனஜா இது மூலமா பார்வதிக்கு ஏதோ பிரச்சனை கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். கூப்பிடு. வனஜா, பார்வதி கிட்ட எதுக்காக கேட்க சொல்ற? நாம தான் எல்லாருமே முடிவு பண்ணிட்டோமே அது வேண்டான்னு சொல்லி. மாமா, நான் ஒன்னும் காரணம் இல்லாம பார்வதியை இதுல கொண்டு வரணும்னு நினைக்கவே இல்ல. என்னதான் வீட்டுல இருக்கிற நாம எல்லாரும் நம்ம அபிப்பிராயத்தை சொன்னாலும் இப்ப கம்பெனில ஒர்க்கர்ஸ் கிட்ட நல்ல விதமா பழகிட்டு இருக்கிறது பார்வதி தானே. இந்த ஆர்டரை 7 நாள்ல முடிக்க முடியுமா முடியாதான்னு ஒர்க்கர்ஸ் கிட்ட கலந்து பேசி முடிவு சொல்ல வேண்டியது அவதானேக்கா? சரி. அருண், மா. பார்வதிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. சரிம்மா. நிலு, மா. எங்க போற? இங்க இருந்தே ஃபோன் பண்ணு. வீட்டுக்கு மட்டும் வர சொல்லு, வேற எதையும் சொல்ல வேண்டாம். சரிம்மா. ஃபோன் பண்ணு. அக்கா, பார்வதி இங்க வந்த உடனே இங்க நடந்ததெல்லாம் நம்ம சொன்னோம்னா அப்படியே கேட்டுட்டு ஆர்டர் எடுக்க முடியாதுன்னு தான் சொல்லுவா. ஒர்க்கர்ஸ் கிட்ட கலந்து பேசிட்டு அதுக்கப்புறமா முடிவை சொல்லணுங்கிற சுயசிந்தனை கூட அவகிட்ட இருக்காது. நான் என்ன பண்றேன், அவ இங்க வந்த உடனே இங்க நடந்ததெல்லாம் நான் அப்படியே மாத்தி சொல்லி
அக்கா இந்த ஆர்டரை எடுத்துக்கலாம், செஞ்சு முடிச்சிடலான்னு சொல்றாங்க. உன் அபிப்பிராயம் என்னன்னு கேக்குறேன். அப்ப பாருங்க, அவளும் அப்படியே முடியும்னு தான் சொல்லுவா. நீ இப்போ எதுக்கு தேவையில்லாம பண்ணிக்கிட்டு இருக்க வனஜா? மாமா, என்ன மாமா நீங்க திரும்ப திரும்ப? நான் தேவையில்லாம எதுவுமே பண்ணல. நம்ம குட்வில் அம்பாஸ்டரோட டேலண்ட் என்னன்னு நம்மள தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக தான் இதெல்லாம். அகிலா, அது வனஜா சொன்ன மாதிரி நம்ம குட்வில் அம்பாசிடர் என்னதான் சொல்றான்னு பாப்போமே. வெயிட் பண்ணுங்க. செல்ல குட்டி. சமையல்காரி இன்னைக்கு அகிலா கிட்ட வசமா மாட்ட போறா. வந்துட்டா பாமா. அக்கா, பார்வதி தான் வந்தாச்சுல, நான் சொல்லட்டுமா அக்கா? சொல்லு. பார்வதி, ஒன்றும் இல்லை. இப்போ கனடால இருந்து நமக்கு ஒரு புது ஆர்டர் வந்திருக்கு. 7 நாள்ல 70,000 பீஸ் ரெடி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அக்கா இந்த ஆர்டர் எடுத்துக்கலாம், நம்மளால செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் ஒரு குட்வில் அம்பாஸ்டரா நீ இதுக்கு என்ன சொல்ல போறேன்னு கேக்குறதுக்காக தான் இப்ப அக்கா உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க. உன் முடிவு என்ன? முடியும்னு சொல்லு. முடியும்னு சொல்லண்டி. முடிச்சிடலாமா? சிக்ஸர். பார்வதி, நீ நல்ல யோசிச்சுதானே சொல்ற? இல்ல அக்கா முடியும்னு சொல்லிட்டதால அதுக்கு அப்படியே பின்பாட்டு பாடுறியா? நல்லா யோசிச்சுதாம்மா சொல்றேன். 7 நாள்ல ஆர்டரை முடிச்சு கொடுத்துடலாமா? ஓ, உன்னை பத்தி வனஜா சொன்னது சரியா தான் இருக்கு. நீ சுயமா எதையும் யோசிக்க மாட்டியா? 7 நாள்ல 70,000 பீசஸ் எப்படி ரெடி பண்ண முடியும்? நீ இங்க வர்றதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா? இங்க இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஆர்டரை முடிக்க முடியாது, வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. நான் முடியும்னு சொன்னா நீயும் பதிலுக்கு முடியும்னு சொல்லுவேன்னு வனஜா உன்னை பத்தி என்கிட்ட சொன்னா. நீயும் வனஜா சொன்ன மாதிரியே என்கிட்ட முடியும்னு சொல்லிட்ட. நான் எப்போ உண்மையை தானே சொல்லுவேன். இப்ப யோசிச்சு உன் முடிவை சொல்லு. இந்த ஆர்டரை 7 நாள்ல முடிக்க முடியுமா? முடியுமா? நீங்க முன்னாடியே எல்லாரும் முடியாதுன்னு தான் சொன்னாங்கன்னு சொல்லியிருந்தாலும் நான் முடியும்னு இதே பதில் தாம்மா சொல்லியிருப்பேன். பார்வதி, நான் உன்னை குத்தி காட்டி பேசுறதா நீ ஒண்ணு நினைக்காத. இது ஒன்றும் சமையல் வேலை மாதிரி இல்ல. திடீர்னு 10 பேர் அதிகமா வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி சமாளிக்கிற மாதிரி இது ஒன்றும் சமாளிச்சிட முடியும்னு ஈஸியா நினைக்காத. போட்டு தாக்கு. கார்ப்பரேட் கம்பெனியோட ஆர்டர். இந்த ஆர்டரை சொதப்பிட்டா எனக்கு தான் கெட்ட பேரு. என்னோட ஃபாரின் பிசினஸ் பாதிக்கும், என்னோட ரெப்புடேஷன் பாதிக்கும். இது எல்லாமே மனசுல வச்சுக்கிட்டு தான் நாங்க எல்லாரும் இந்த ஆர்டரை வேண்டாம்னு நினைச்சோம். என்னால எப்பவுமே உங்களுக்கு கெட்ட பேர் வராதுமா, வரவும் விட மாட்டேன்.